ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் தர்பூசணியோடைய தோலை வச்சு செய்ய போகிறோம். டியூட்டி ஃப்ரூட்டி பப்பாளி பழத்தில் தான் செய்வாங்க. நம்ம இப்போ தர்பூசணி தோலை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம தர்பூசணியை நறுக்கிட்டு மேலே உள்ள பார்ட்டை நறுக்கிட்டு இந்த தோலை எடுத்து வச்சு இந்த பின்பக்கமாக இந்த உள்ள தோலெல்லாம் நல்லா சீச்சிடணும். நல்லா அந்த க்ரீன் கலர் பார்ட்டு இந்த சிவப்பு கலர் பார்ட்லாம் போன மாதிரி சீச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கிறணும். இப்படி நறுக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டுறணும். போட்டுட்டு மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். அடிக்கடி நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. அது கண்ணாடி பதம் வரணும் அந்த காயெல்லாம். இப்போ 2 கப் சுகர் எடுத்துக்கிடுவோம். சர்க்கரை 2 கப் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வேக வச்சுருக்க காயை வடிகட்டி இதில் போட்டுறணும். கண்ணாடி பதம் வந்த காயை இதில் போட்டுறணும். போட்டுட்டு கிளறி விட்டுட்டு நல்லா அது சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா அந்த கம்பி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லெமன் 1 அரை இது புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போட்டு கிளறி விட்டு நல்லா அந்த கம்பி பாகு வர மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரும்போது எடுத்துட்டு நம்மளுக்கு விருப்பமான கலரை கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கிட்டு, இப்போ நான் ரோஸ் மில்க்கு கொஞ்சோன்னு ஊற்றிக்கிட்டேன். பிஸ்தா எசன்ஸு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு பிஸ்தா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஒரு கிண்ணத்தில் ரோஸ் எசன்ஸ், ஒரு கிண்ணத்தில் பிஸ்தா எசன்ஸ் ஊற்றிட்டேன். ஒரு கிண்ணத்தில் கேசரி கலர், ஆரஞ்சு கலர் கேசரி கலர் கலந்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறலாம். நான் என்கிட்ட 3 கலர் இருந்துச்சு, 3 கலரையும் நான் கலந்துக்கிட்டேன். இப்போ ஆரஞ்சு கலரை கலந்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ண விட்டுறணும். அப்படியே அந்த கலர் அதில் ஒட்டிடணும். நல்லா ஒட்டின பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஷ்யூ பேப்பரில் அந்த கப்பில் வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் போட்டு அந்த எசன்ஸ் மீதம் இருக்கிற அந்த எசன்ஸையும் அதில் ட்ரை பண்ணி எடுத்துடணும் கொஞ்சம் அந்த டிஷ்யூ பேப்பரில். இப்படியே எல்லா கலரையும் அதே மாதிரி எடுத்துருங்க. இதே மாதிரி போட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எசன்ஸை எடுத்துடணும். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சிட்டிங்கன்னா உலர்ந்துடும். இதே மாதிரி எல்லா கலரையும் செஞ்சுருங்க. சூப்பராக தயாராகிருச்சு பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த வாட்டர்மெலன் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.